Hi, hello everyone. This is Priya here. So, இன்னைக்கு என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா கொல்கட்டால ஒரு ரேப் அண்ட் மர்டர் இஷ்யூ பத்தி தான் பார்க்க போறோம். ஒரு பொண்ணு வந்துட்டு பாத்தீங்கன்னா யூஜி முடிச்சிருக்காங்க, MBBS முடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பிஜிக்கு வந்துட்டு படிச்சிட்டே ட்ரெயினியா வந்து வர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 36 hours வந்துட்டு அங்கே வந்து டியூட்டியில் இருந்துட்டு ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக ஒரு விடிய காலில் 3 மணிக்கு போயிட்டு வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக கொஞ்சம் தூங்குறதுக்காக அங்கே செமினார் ஹால் போயிருக்காங்க. அந்த டைமில் வந்து அங்கே ஒர்க் பண்ணுற ஒரு சிவிக் வாலண்டியர் என்ன பண்ணுறாருன்னா அங்கே வந்து அந்த பொண்ணை வந்து ரேப் பண்ணதாகவும் அந்த பொண்ணை கொலை பண்ணதாகவும் வந்துட்டு ரிப்போர்ட் வந்திருக்கு. அதுக்கப்புறம் ரீசெண்டாக வந்த நியூஸில் பார்த்தீங்கன்னா 150 mg செமன் வந்து அந்த பொண்ணோட வெஜனாயில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஆளால் கண்டிப்பாக வந்து இதை பண்ணியிருக்கவே முடியாது, கரெக்டாக? ஸோ இது வந்து ஒரு கேங்கான ரேப் மர்டராக தான் இருக்கணும். ஸோ இதில் வந்து யாரெல்லாம் இன்வால்வ் ஆகியிருக்காங்களோ ஸோ அவங்க எல்லாருமே கண்டுபிடிச்சிட்டு எல்லாருமே வந்து பனிஷ் பண்ணணும். ஒருத்தரை கூட தப்பிக்க விடக்கூடாது. எந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு யாருமே தப்பிக்காத அளவுக்கு ஒரு சிவியர் பனிஷ்மெண்ட் எல்லாருக்குமே கொடுக்கணும். அந்த பொண்ணு எவ்வளோ ஒரு பெயினில் துடிச்சு அவங்க வந்து இறந்து போயிருப்பாங்க, அதே மாதிரி அவங்க துடிச்சு ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு பனிஷ்மெண்ட் அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு சில ஆண்களால் இப்போ வந்துட்டு நிறைய லேடிஸ் வந்து வெளியே வர்றதுக்கு பயப்படுறாங்க, நைட் ஷிஃப்ட் பார்க்குறதுக்கு பயப்படுறாங்க, ஸோ ஒரு குழந்தைய வெளியே அனுப்புறதுக்கு பயப்படுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இந்த சொசைட்டி வரதுக்கு காரணமே ஒரு சில ஆண்களால் தான். ஸோ இது ஒரு சிவியர் பனிஷ்மெண்ட் நீங்கள் கொடுக்கும் போது அவங்க வந்துட்டு ஃபீல் பண்ணணும், இது மாதிரி ஒரு தப்பு பண்ணால் இந்த மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் கிடைக்கும்ன்றதை அவங்க ஃபீல் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணால் மட்டும்தான் ஒரு சிவியரான ஒரு தண்டனை கொடுத்தா மட்டும்தான் இங்கே லேடிஸ் வந்துட்டு கொஞ்சம் அவங்க ஃப்ரீயாக இருக்க முடியும். அப்படி இல்லைன்னா இன்னுமே வந்து இந்த சொசைட்டி வந்து ரொம்ப வேர்ஸ்ட்டாக தான் போயிட்டு இருக்கும்.